காலகட்டத்தில் இது இந்த 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 கூட்டமைப்போட இணைச்சிருக்க வேணும். ஆனால் அதில் சம்பந்தன் தமிழரசு கட்சி ஒரு பெரிய தவறை விட்டிருந்தது. ஆகவே அந்த தவறை நிவர்த்தி செய்து கொள்ளும் முகமாக இன்றைக்கு ஆயுத போராட்டத்துக்களால் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் ஜனநாயக வழியில் இந்த மக்களுக்கு அவர்கள் வேலை செய்ய விரும்புகிறார்கள். இன்னும் விசேஷமாக தமிழீழ விடுதலை புலிகள் சார்ந்த இன்றைக்கு பல ஆயிரக்கணக்கான மாவீர குடும்பங்கள் இருக்கிறாங்க, போராளிகள் குடும்பங்கள் இருக்கிறாங்க, விசேட தேவைக்கு உட்பட்டவர்கள் இருக்கிறாங்க. என்னதான் ஏனைய ஆக்கள் கட்சிகள் அமைப்புகள் இருந்தாலும் கூட எதிர்காலத்தில் ஒரு 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 தீவிரமான ஒரு ஆயுத போராட்டத்துக்குள்ள இருந்த ஒரு அமைப்பு ஒரு ஜனநாயக வழிக்கு வாரதுக்கு மூத்த அரசியல்வாதிகள் என்று சொல்கிறார்கள், அல்லது நாங்களும் மிதவாதிகள் என்று சொல்கிறார்கள், அல்லது இந்த ஆயுத போராட்டத்துக்கு மூல காரணமாக இருந்தவர்கள் இன்றைக்கு அந்த இளைஞர்களுக்கு வழிவிட்டிருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் அதை செய்யலை. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழ் தேசிய கூட்டமைப்பானது எதிர்காலத்தில் ஒரு 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 தீவிரமான ஆயுத போராட்டத்துக்கு இருந்து ஒரு எண்ணெய் வழிக்கு இன்றைக்கு வாரவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டிருக்கிறது. அதில் எந்த விதமான தவறு இல்லை. அடுத்தது திரு விக்னேஸ்வரன் அவர்கள் இந்த கூட்டமைப்பிலிருந்து ஏன் வெளியேறி போனார் என்று உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அவர் எப்படி இந்த அரசியலுக்கு வந்தார்ன்றதும் தெரியும். மாகாண சபை தேர்தலுக்குள்ளே திரு சுமந்திரன் போன்றவர்கள் தான் அவரை இதுக்குள்ள கொண்டு வந்தார்கள். இரண்டாவது இந்த பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் இபிஆரில் ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி எங்களுடைய கட்சியின் பெயரையும் சின்னத்தை மாற்றி தமிழ் மக்கள் தேசிய கூட்டணி என்ற உருவாக்கி அந்த மீன் சின்னத்துக்கு கீழே தான் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டார். ஆகவே அந்த தான் எந்த கட்சியின் சின்னத்தில் போட்டியிட்டு வந்தாரோ அந்த கட்சியையும் அந்த சின்னத்தையும் உதறி தள்ளிவிட்டு அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். ஆனால் அண்மை காலத்தில் அவருடைய கட்சி தமிழ் மக்கள் கூட்டணி பதிவு செய்யப்பட்டிருக்குது. அவருக்கு ஒரு மான் சின்னம் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நாங்கள் 40 வருடங்களுக்கு மேற்பட்ட பழமை வாய்ந்த கட்சி, எங்களுக்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்குது, நீண்ட தியாகங்கள் இருக்குது. ஏன் அந்த கட்சியையும் சின்னத்தை நாங்கள் அதுக்குள்ள தியாகம் செய்தோம் என்று சொன்னால் ஒரு பலமான ஐக்கிய முன்னணி வர வேணும் என்று தான் செய்தோம். ஆனால் அவர் தற்சமயம் தன்னுடைய மான் சின்னத்துக்கு கீழே தான் போட்டியிட வேண்டும், ஏனையவர்களும் அதுக்கு பின்னால வேணும், கட்சியின் கீழே முக்கியமான பொறுப்புகள் வேணும் என்ற இந்த காரணங்களை முன்வைத்ததால் தான் இதை வச்சு தான் அவர் வெளியேறும். இதில் ஒரு விடைபெறவென்றால் இபிஆர்எல்எஃப் கட்சி என்பது உண்மையிலே அந்த கட்சியில் போட்டியிட்டவர்கள் அனைவரும் வெற்றி தான் பெற்றுக்கின்றார்கள். குறிப்பாக சொல்ல போனால் ஸ்ரீதரன் வெற்றி பெற்றார். உங்களிடம்தான் அந்த இதை அவர் கேட்டு பெற்றுக்கொண்ட படங்கள் கூட இருக்கிறது, ஆதாரங்கள் கூட இருக்கிறது. அவரும் கடைசியில் நான் இபிஆர்எல்எஃப் என்று வெளியேறினார். வைத்திய கலாநிதி சிவமோகன் அவர்கள் அவ்வாறே வெளியேறினார். அதுபோன்று ரவிகரன் வெளியேறினார், ஐங்கரநேசன் வெளியேறினார், இப்படி நடா போன்றவர் வெளியினார். இப்படி நான் அறிந்த வகையிலே பலர், அதை விட உள்ளூராட்சி மன்றங்களில் மாநசபையில் போட்டியிட்ட பலரும் தற்போதும் வெளியேறி இருக்கின்றார்கள். வெற்றி பெற்ற பின் நினைக்கிறேன் பாராளுமன்ற உறுப்பினர், ஒரு அமைச்சர், இப்பொழுது இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் சி விக்னேஸ்வரன் அவர்கள் இப்படியெல்லாம் ஏன் அது உங்களோட கட்சியில் வெற்றி பெற்று அவர்கள் வேறு கட்சிக்கு செல்கிறார்கள்? நீங்கள் அவர்களை தக்க வைத்துக் கொள்ளவில்லை? ஒன்று வெளியேற வேண்டும் எடுத்துக்கொள்ளலாம், மற்றது தமிழரசு கட்சி ஆள் பிடிக்க வேண்டும் எடுத்துக்கொள்ளலாம். நீங்களே தக்க வச்சு கொள்ள இப்படித்தானே இப்போ நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் அன்றைக்கு நாங்கள் இருந்தோம், டெலோ இருந்தது, பிளாட் இருந்தது, தமிழரசு கட்சி இருந்தது. ஆனால் நாங்கள் எல்லாரும் கேட்டது என்னென்று சொன்னால் தமிழரசு கட்சியின் வீட்டு சின்னத்தில் தான் நாங்கள் இந்த தேர்தலில் நாங்கள் போட்டியிட்டோம். அப்போ வீட்டு சின்னம் இன்றைக்கு யாருடைய கையில் இருக்குன்னு பார்த்தால் தமிழரசு கட்சியின் கையில் தான் இருக்குது. அப்போ நாங்கள் ஏற்கனவே பேசிக்கொண்டோம், இந்த கூட்டமைப்புக்குள்ளே ஒரு கட்சி சார்ந்து ஒருவர் அந்த கூட்டமைப்புக்குள்ளே வேறொரு கட்சி மாறக்குள்ள அவர்களை எடுக்கக்கூடாது. எடுத்தால் அந்த கூட்டமைப்பின் ஒற்றுமையை குலைக்கிற மாதிரி போகும். அப்போ கடைசியாக நாங்கள் ஒரு உடன்படிக்கை கூட செய்தோம். இந்த கூட்டமைப்பில் இருக்கிற பங்காளி கட்சிகள் எல்லாரும் சேர்ந்து திரு சம்பந்தனுக்கு மாவசேனா ராஜாவுக்கு ஒரு கடிதம் கொடுத்தோம். அதாவது எங்களோட பங்காளி கட்சிகளிலிருந்து வெற்றி பெற்று வருகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களோ, மாகாண சபை உறுப்பினர்களோ, உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களோ யாராவது உங்களிடம் வந்தால் நீங்கள் எடுக்கக்கூடாது. அதே நேரத்தில் நீங்களும் ஏனைய பங்காளி கட்சிகளில் இருந்து யாரையும் எடுக்கிறதுக்கு அனுமதிக்கக்கூடாதுன்னு எழுத்து மூலமான ஒரு கடிதம்
ஒரு கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் திரு செல்வம் சித்தார்த்தன், சுரேஷ் பிரேமச்சந்திரன், செல்வம் அடைக்கலநாதர் எல்லாம் கையெழுத்திட்டு மாவை சேனராஜா சம்பந்தனுக்கு கொடுக்கப்பட்டது. அதுக்கு பிற்பாடும் எங்களோட கட்சி சார்பில் போட்டியிட்ட ஆக்களை இவர்கள் உள்வாங்கியிருக்கிறாங்க. ஆகவே இது மஹிந்த ராஜபக்ச எப்படி சிறுபான்மை கட்சிகளை ஆள் பிடிக்கிற வேலை அல்லது பணம் பதவி கொடுக்குற வேலையை எப்படி செய்து எடுத்தார்களோ அதே மாதிரி இந்த மூத்த அரசியல்வாதிகள், மிதவாத தலைவர்கள் என்று சொல்லுறவர்கள் இந்த கூட்டமைப்பின் ஒற்றுமையை குலைக்கிற மாதிரியான வேலைகளை செய்ததனுடைய விளைவுதான் இன்றைக்கு இருக்குது. எங்களோட மட்டும் பணம் கொடுத்துத்தான் அவர்கள் எடுத்தாலும் சொல்கிறீங்களா? அவர்கள் பணமும் கொடுத்துருக்கலாம், பதவி கொடுத்துருக்கலாம். இன்றைக்கு பாருங்கள், எங்களோட மட்டும் இல்லை, டெலோவில் இருந்து எடுத்திருக்கிறார்கள், பிளாட்டில் இருந்து ஆக்களை எடுத்திருக்கிறார்கள். ஆகவே இந்த கூட்டமைப்பின் ஒற்றுமையை குலைக்கிறதுக்கு தமிழரசு கட்சி நடந்து கொண்ட இந்த முறைகள் தான், இதுகளும் ஒரு காரணம். இந்த கூட்டமைப்பின் ஒற்றுமையை குலைக்கிறதுக்கு இவர்கள் நடந்து கொண்ட ஒரு விதமான ஆள்பிடி என்று தான் நாங்கள் அதை சொல்லுவோம். விலகியவரெல்லாம் கூறுகின்ற விடயம் இபிஆர்எல்எஃப் துரோகம் செய்கிறது, அந்த துரோகத்தை நாங்கள் செய்ய முடியாது என்று கூறிவிட்டு தானே அவர்கள் உங்கள் கட்சியிலிருந்து விலகுகிறார். இபிஆர்எல்எஃப் துரோகம் செய்கிறதா இருந்தால் இல்லை, அவர்கள் கூறியபடியே நல்லாட்சி காலத்தில் அதான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், 16 பாராளுமன்ற உறுப்பினர்களில் நான் தான் கம்பர்லியாக்கும் விலை போகலை, வேறு சலுகைகளுக்கும் விலை போகலை. ஆனால் அவர்களெல்லாம் மற்றாக்களெல்லாம் என்ன செய்தார்கள்? அரசாங்கம் கொண்டு வந்த தமிழர்களுக்கு விரோதமான அத்தனை விஷயங்களுக்கு நானோ என்ற கட்சியோ நாங்கள் துரோகம் மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கோம். அது அந்த நான் சொன்னேன், வீட்டு சின்னத்துக்கு கீழே நின்ற ஒரு காரணத்துக்காக மக்கள் நின்றுருக்குறாங்க. ஆனால் இன்றைக்கு வீட்டு சின்னத்தின் நிலைமையை பாருங்கள், 22லேருந்து கடைசியாக 10 ஆகி இன்றைக்கு தமிழரசு கட்சி 5ல் நிற்கிது. அடுத்த ஒரு பாராளுமன்ற தேர்தலில் 5ன்றது சிலவில் 1வது 2வது தெரியாது. இன்றைக்கு தமிழரசு கட்சி வீங்கி வெடித்து போயிருக்குது. அதுக்குள்ளுக்க பல்வேறுபட்ட பிரச்சனைகள், தலைமத்துவ பிரச்சனைகள், வேறு வேறு பதவிகள் பிரச்சனைகள். ஆகவே இந்த நிலைமை வெறுமண்டு நினைச்சுத்தான் நாங்கள் கடந்த 20 வருட காலமாக நாங்கள் தீர்க்க தரிசனமாக பல விஷயங்களை சொன்னோம். இந்த கூட்டமைப்பாக நீங்கள் வச்சிருக்காட்டிக்கு ஒரு கட்டத்தில் எல்லாரும் காணாமல் போகிற நிலைமை வெறுமண்டு. இன்றைக்கு தமிழரசு கட்சிக்கு அந்த நிலைமை தமிழ் தேசிய